சைக்காலஜின்னு இதுக்கு ஒரு இது இருக்கு. ஓகே, நம்ம போய் பார்த்தோம் நியூரோ சைக்காலஜி, அப்புறமா சைக்காலஜிஸ்ட், நியூரோ சைக்காலஜிஸ்ட், அந்த இது அந்த இது இதுக்குள்ள வரும். ஓகே, சைக்காலஜிக்கல் கன்சீலிங், சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் லுக்ஸ் அட் சைக்காலஜிக்கல் as well as physical well-being of a patient. ஓகே, அவ்வளோ சிம்பிள். அதாவது ஒரு டாக்டர் வந்து இப்போ சைக்காலஜிக்கலாகவும் ஒரு ஆள் எப்படி இருக்காரு, ஹெல்த்தியாகவும் எவ்வளோ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது கன்ஃபார்ம் கொஷின்ஸ் வரும். ஓகே, உங்களுக்கு இந்த நான் இப்போ நெக்ஸ்ட் எடுக்கிற இந்த பாயிண்ட் வந்து கன்ஃபார்ம் உங்க எக்ஸாம்ல இது கொஷின் வரும். ஓகே, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி, ஐ மீன் sociology, sorry, economics, political science and sociology, yeah, and sister social science disciplines. These three have drawn considerably from psychology and have enriched it as well. அதாவது இந்த 3 சொன்னேன் தெரியுமா, எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறமா சோஷியாலஜி, இது மூணுமே தேர் கால்ட் as the sister science. ஓகே, அதுக்கப்புறமா சைக்காலஜில இருந்தா இவங்க மெயினா, அதாவது இவங்க வந்து சைக்காலஜி வந்து இதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இது நிறைய கொடுத்துருக்கு. இது வழியாகவும் இது வெளியே வந்துச்சு. ஓகே, psychology has contributed a great deal to study of micro level economic behavior, particularly in understanding consumer behavior, savings behavior and in decision making. அதாவது எக்கனாமிக்ஸ்ல போய் இதை பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டை சைக்காலஜி வந்து ரொம்ப நிறைய இது பண்ணியிருக்கு, அதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்கனாமிக் லெவல், மைக்ரோ லெவல் எக்கனாமிக் லெவலில் போய் பார்த்தோம்னா ஒரு கன்சியூமர், அதாவது நம்ம வந்து வாங்குறோம்ல, நம்ம வந்து எப்படி யோசிப்போம், நம்ம வந்து ஒரு விஷயத்த வாங்க போறோம்னா அது நம்ம என்ன தாட் ப்ராசஸ் நம்ம மைண்ட்ல போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனால தான் அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க எப்படி நம்ம எந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், எந்த மாதிரி ஒரு பிராண்ட் கொடுத்தோம், அது மாதிரி எந்த மாதிரி நம்ம ப்ரைஸஸ் கொடுத்தோம்னா அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கறது தான் சைக்காலஜி ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, அதே மாதிரி சேவிங்ஸ் பிஹேவியர், நம்ம எப்படி சேவிங்ஸ் பார்ப்போம், நம்ம ஒரு விஷயத்த வாங்குறோம்னா அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொடுக்குறதும் சைக்காலஜி தான். அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்லையும் எப்படி நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும் சொல்லி சைக்காலஜிக்கு எக்கனாமிக்ஸ் போட்டு கொடுக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் அதை வச்சு நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ்ல அவங்க காசு சம்பாதிக்கணும். இது ஒரு விதமான சைக்காலஜி. ஓகே, இதுவும் சைக்காலஜி தான். நம்ம எப்படி திங்ஸ் வாங்குறோம்னு சொல்லி யோசிச்சு அது கரெக்டா ஒரு இது நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றோம்னு நினைச்சுக்குவோம். ஆனா ஆக்சுவலி நம்ம அவங்களுக்கு லாபம் தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க அவங்க ஆல்ரெடி யோசிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வந்து சைக்காலஜி வந்து ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து எப்படி யோசிப்போம், நம்ம பிரெயின் எப்படி திங்க் பண்ணும், நம்ம ஒரு மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எக்கனாமிக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம். ஓகே, அதுக்கப்புறமா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஹவ் யூஸ் டேட்டா ஆன் கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ் டு ப்ரெடிக்ட் எக்கனாமிக் growth. Three scholars who have worked on such problems have received the Nobel Prize in Economics, namely Simon, D. Kahneman and T. Schiffling. ஓகே, ஸோ எப்படின்னா அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் அவங்க வந்து அதாவது அமெரிக்காவில் எப்படி எக்கனாமிக்ஸ், அவங்களோட எக்கனாமிக் growth எப்படி இருக்கும், அவங்களோட எக்கனாமிக் வேலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க, அவங்க வந்து ஒரு இது பண்ணாங்க, கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸை வச்சு அவங்க ஒரு இது பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி எக்கனாமிக் growth ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பிராண்ட் வந்து இவ்வளோ போயிரும்பா, நம்மளோட எக்கனாமிக் லெவல் இங்கேருந்து இங்கே போயிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஸ்காலர்ஸும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு நோபல் ப்ரைஸே கிடச்சிருக்கு. நம்ம சொல்லுவோம் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 டாக்டர்ஸ்க்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிச்சு. யார் இந்த 3 டாக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சாரி எக்கனாமிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஹெச் சிமோன், அதுக்கப்புறமா கே கனிமான் அதுதான் போட்டிருக்கு, அப்புறமா டி சிச்லிங். ஓகே, லைக் எக்கனாமிஸ்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் too draws considerably from psychology, particularly in understanding issues related to exercise of power and authority, nature of political conflicts and their relationships, and voting behavior. அதாவது எந்த அளவுக்கு எக்கனாமிஸ்ட் வந்து நம்மளோட சைக்காலஜி வந்து சில ஐடியாஸ் எடுத்துருக்காங்க, எப்படி நான் வந்து நம்மளோட திங்கிங்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான்
பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுல வந்து எப்படி பத்த இது பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு லீடர் வராங்கன்னா, அவங்க எப்படி அவங்களோட பவரையும் அத்தாரிட்டியும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்காலஜிக்கலா யோசிப்பாங்க. எப்படி இவரு வொர்க் பண்ணுவாரு, இவருக்கு ஈக்குவல் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதே மாரி ஆ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸு அண்ட் தேர் அண்ட் தேர் ரிலேஷன்ஸ் ரெசல்யூஷன்ஸ் அதாவது அவங்களோட பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அதாவது ஒரு பார்ட்டிக்கும் இன்னொரு பார்ட்டிக்கும் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடக்கும் தெரியுமா அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ரெசல்யூஷன்ஸ் அவங்க வந்து என்ன ஒரு இது எடுத்துக்காங்க ஒரு சொல்லாங்க தெரியுமா இந்த பிரச்சாரத்துக்குலாம் வரும்போது நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் சைக்காலஜி இல்லை ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதுக்கப்புறமா ஓட்டிங் பிஹேவியர் நம்ம மக்கள் எப்படி ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இதுலயும் நம்மளுக்கு இது இருக்கு. ஓகே. நம்ம மக்கள் எப்படி இப்போ ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதும் இருக்கு இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து sociology and psychology come together to explain and understand the behavior of individuals within different socio-cultural contexts. Issue related to socialization, group and collective behaviors, and intergroup conflicts gain from both the disciplines. So, sociology, நம்ம பழைய வீடியோஸ் சோஷியாலஜி. சோஷியாலஜி வந்து எப்படி நம்ம சைக்காலஜி கூட இதாகுதுன்னா, அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுது. எக்ஸ்பிளைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. எப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு சோஷியோ கல்ச்சரல் கான்டெக்ட்ல எப்படி ஒர்க் ஆகுறாங்க. கான்டெக்ட்ஸ்னா சிச்சுவேஷன்ஸ். ஓகே. ஸோ அவங்க எப்படி அந்த இடத்துல வாழ்வாங்க, அவங்களோட மெயின் திங்கிங் எப்படி இருக்கும், அவங்க எப்படி மூவ் ஆன் ஆவாங்க, அவங்க எப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதே மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சோஷியலைசேஷன்ஸ். அதாவது நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு விதமான பிரச்சனைக்குள்ள போயிருக்கோம். ஸோ நம்ம வந்து அவ்வளோவா மற்றவங்ககிட்ட பேச மாட்டோம். சோஷியலைஸ் ஆக மாட்டோம். ஓகே. மற்றவங்க பேசாம இருக்கிறதால தான் சோஷியலைசேஷன். மற்றவங்க பேசி இருக்கிறது சோஷியலைசேஷன். ஆனால் அந்த மாதிரி சோஷியலைஸ் ஆகாம இருப்போம். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா குரூப் அண்ட் கலெக்டிவ் பிஹேவியர். அதாவது குரூப்பாகவும் இருக்க பிஹேவியர் குரூப்பாக இருந்த ஒரு பிஹேவியர் நடக்கும். ஒரு தனி இண்டிவிஜுவல் இருந்தால் ஒரு மாதிரி பிஹேவியர் நடக்கும். அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ஸ் கெயின் ஃப்ரம் போத் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ஸ் நடந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேங் இருப்போம், கேங்குக்குள்ளேயே சண்டை நடக்குங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நான் இப்போ சொல்றது வந்து நம்ம சின்ன வயசு லெவலில் சொல்லியிருக்கேன். பட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வளரும் போது அந்த கேங் கான்ஃப்ளிக்ஸ் வரும். அது ஏன் நடக்குது? கேங்குக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும். கேங் கான்ஃப்ளிக்ஸ்ல கேங்குக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும். அது ஏன் நடக்குதுன்னு சொல்றது. இது ரெண்டுத்தையுமே இது எல்லாத்தையும் பார்க்கறது 2 டிசிப்ளின்ஸ் இதுதான். சைக்காலஜி அதுக்கப்புறம் சோஷியாலஜி 2த்தையும் சேர்த்து தான். அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி 2த்தையும் சேர்த்து தான் எல்லாத்தையும் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்மளோட சைக்காலஜி ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கு சொல்ல போனா. ஓகே. ரொம்ப ஒரு பேசிக் ஆன ஒரு திங். எப்படின்னா அவங்க கிரியேட் பண்ண கம்ப்யூட்டரே சைக்காலஜின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் நம்ம பார்த்தோம்னா அது பேசிக்கலி நம்ம தான் நம்மளோட ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் மாதிரி. நம்ம என்னதான் வேலை கொடுத்தாலும் அதை பண்ணும் அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து பிரெயின்ல ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி வந்து அங்கேயும் இருக்கு. பட் நம்ம பிரெயினை கம்பேர் பண்றதோட அதுல ரொம்ப கம்மியா இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இன்னொரு 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 பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்னா ஏஐ 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 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இது நம்ம ஹியூமன்ஸ் இது பண்ணி தான் வச்சிருக்காங்க. அந்த ஏஐங்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ஹியூமனா எப்படி பிஹேவ் பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு இதுவும் கத்துக்கும் போது டெவலப் ஆகிட்டே போவோம்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். அது நீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்களா, கேட்டிருப்பீங்க இல்லை கேட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாமையும் போகலாம். பட் புரிஞ்சிச்சுன்னா நீங்க ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் புதுசா டெவலப் ஆவீங்கல்ல. ஸோ அதே தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே. நம்ம அந்த டாபிக் உள்ள நான் எக்ஸ்ட்ரா இதாக போயிட்டு இருக்கேன். From the very beginning, the effort of computer science has been in mimicking the human mind. நான் சொன்னேன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ற வேலை தான் நம்மளோட ஹியூமன் பிஹேவியர். அதாவது நம்ம ஹியூமன் பிஹேவியர் நம்ம ஹியூமன் மைண்டை மிமிக் பண்றது. அதாவது நம்மள பண்ற மாதிரி இது என்ன சொல்லுவாங்களே தமிழ்ல டக்குன்னு வரல. மிமிக் பண்ண ட்ரை பண்றது. ஓகே. நம்மளோட ஹியூமன் மைண்டை கம்ப்யூட்டர் வந்து மிமிக் பண்ண ட்ரை பண்றது. Terms of how a computer is structured, its memory organized, SQL and stimulations, read parallel processing of information,
computer scientists and engineers are seeking to make computers not only more and more intelligent but also machines which can sense and feel. Developments in both these disciplines have brought about significant advancements in the field of cognitive sciences. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது? கம்ப்யூட்டர் இஸ் ஸ்ட்ரக்சர்டு, இட்ஸ் மெமரி ஆர்கனைஸ்ட். நம்ம மைண்டும் மெமரி ஆர்கனைஸ் பண்ணி தான் இருக்கணும். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரும் அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா சீக்வலண்ட், ஒரு சீக்குவல் அதெல்லாம் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஆர்கனைஸ்னா அந்த சீக்குவலோட இருக்கும். அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரும் பண்ணும். அதுக்கப்புறமா ஸ்டிமுலஸ், அதாவது ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். அதாவது ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படிதான் நம்மளோட பிரெயின் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குல்ல, அது மாதிரி அது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா ப்ராசஸிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நம்ம பிரெயின் அதே தானே பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன்னா அது நீங்க கத்துக்கிறதுக்கு வந்து உங்க பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ணும். அதை ப்ராசஸ் பண்றதும் கம்ப்யூட்டர் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பேசிக்கலி நம்ம ஹியூமனோட திங்கிங், அது நம்ம ஹியூமன் மைண்ட் வந்து மிமிக் பண்ண ட்ரை பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது எல்லாரும், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் என்ன ட்ரை பண்றாங்க மெயினா, இன்னமும் டெவலப் பண்றதோட இன்னமும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா மாற்ற ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல சைக்காலஜியும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒன்று சேருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லா அண்ட் கிரிமினாலஜி. நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம், நம்ம மூவிஸ் எப்படி லாவும் கிரிமினாலஜியும் சைக்காலஜியை யூஸ் பண்ணுதுன்ட்டு. ஓகே, a skilled lawyer and a criminologist requires knowledge of psychology in answering such questions as how well a witness remembers an accident, a street fight or a murder. அதாவது ஒரு ஸ்கில்டான லாயர், ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப திறமையான லாயர், ஒரு திறமையான கிரிமினாலஜிஸ்ட். கிரிமினாலஜினா அந்த கிரைமை பற்றி பார்க்குறது, அவ்வளோதான். என்னெல்லாம் கேட்காதீங்க, கிரைமை பற்றி பார்க்குறவர் தான் கிரிமினாலஜிஸ்ட். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து சைக்காலஜியோட நாலேஜ் தேவை. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வேணும். ஆன்சரிங் சச் கொஷின்ஸ் ஆஸ் ஹவு வெல் விட்னஸ் ரிமெம்பர் அன் ஆக்சிடென்ட். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தனி ரோட்டில் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, காரை போய் இடிச்சிட்டான், வண்டிக்காரனும் இடிச்சுட்டான், 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க. இப்போ அங்கே கன்ஃபார்ம் ஒரு டீ கடை இருக்கும். ஸோ இப்போ டீ கடைக்காரர் தான் விட்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஐ விட்னஸ். அந்த ஐ விட்னஸ் எந்த அளவுக்கு அதை ஞாபகம் வச்சிருக்காரு, என்ன அங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கறது, அந்த மாதிரி கேள்வி கேட்கறது, பதில் அந்த மாதிரி பார்க்கறது தேவை. இல்லாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட், சண்டை நடக்குது, அதாவது நம்ம கன்ஃபார்ம் டீ கடை பக்கத்தில் ஏதாவது, டீ கடை பக்கத்தில் இல்லை, சாராய கடத்துல எங்கேயாவது நடக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஐ விட்னஸ் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறாங்க, அவங்க எதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐ விட்னஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்கு, அதுக்கெல்லாம் சைக்காலஜி தேவை. ஓகே, அதுக்கப்புறமா மர்டர், ஒரு கொலை நடந்திருக்கு. இப்போ நீங்க அப்படியே சும்மா போயிட்டு இருக்கீங்க எவ்வளோ தெருவாரமா, டபக்குன்னு ரைட்டு திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ ஒருத்தர் சச்சக்குன்னு குத்திட்டாங்க. ஸோ நீங்க தான் ஐ விட்னஸ் அங்கே. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது, அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்றது, இது ரெண்டுமே சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அவங்க கேட்குற கேள்வி வந்து உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுதோ அது சைக்காலஜி. சைக்காலஜி வழியாக அதை திங்க் பண்ணி அந்த மாதிரி கேள்வி கேட்கறது தான் சைக்காலஜி. ஓகே, அதே மாதிரி நீங்க பதில் சொல்றது, அது சைக்காலஜிக்கலாக எப்படி பதில் வருதுன்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால அதுவும் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Chiste, chiste, guau.